மக்கள் இப்ப அதிகம் பயன்படுத்துறதா தகவல் வெளியாக இருக்கு. இந்த செயலி உங்க மொபைல் போன்ல இருக்கா? இந்த செயலியில என்னென்ன சேவைகள் இருக்கு, இதை எப்படி என்னென்ன பிரச்சனைகளுக்கு நாம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இப்ப நாம விரிவா பார்க்கலாம். என்னதான் நம்ம கண்ணும் கருத்துமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நமக்கே தெரியாம பல சிக்கல்களை நாம மாட்டிக்கிறோம். இப்ப உலகமே நம்ம கையில இருக்க போன்குள்ள அடங்கி இருக்கிற நிலையில அவசர கால உதவிக்கு அழைக்க காவல்துறை தரப்புல அறிமுகம் செய்யப்பட்டதுதான் இந்த காவல் செயலி. தொழில்நுட்பம் வளர வளர அதுக்கு ஏற்றாற் போல பாதுகாப்பு அம்சங்களையும் காவல்துறையினர் அதிகரிச்சுட்டு வராங்க. அந்த வகையில ஆபத்து ஏற்பட்டா 100 அப்படிங்கிற காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கிற நடவடிக்கையில இருந்து வந்த நிலையில இன்னும் துரிதமா ஆபத்துல இருப்பவர்கள் அணுகுறதுக்காகவும் அவர்களுக்கு உதவுற வகையிலையும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த காவல் செயலி. இந்த காவல் செயலி என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு, என்னென்ன சேவைகள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திடலாம். பெண்களுடைய பாதுகாப்புக்குன்னு பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட காவல் உதவி செயலியை இப்ப தற்பொழுது அனைத்து பொதுமக்களும் பயனுள்ள வகையில மேம்படுத்தப்பட்டிருக்கு. இந்த செயலியில செல்போன்ல நம்ம பதிவிறக்கம் செஞ்சு வச்சிருந்தாலே வெறும் நம்ம 3 முறை செல்போனை குலுக்குறோம் அப்படின்னா அந்த நொடி பொழுதிலேயே காவல்துறையினருக்கு ஆபத்துல இருக்கிறத உணர்த்தி உதவி கேட்கிற வகையில அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க உங்க மொபைல் போன்ல இந்த காவல் செயலியை டவுன்லோட் செஞ்சிருக்கீங்க, அதுல ப்ராப்பரா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா உங்களோட போனை நீங்க 3 தடவை வேகமா குலுக்குறீங்க அப்படின்னாலே அந்த போன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் வந்துட்டு காவல்துறையினருக்கு, அதாவது எது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அவசர கால உதவி அந்த ஆப் மூலமா காவல்துறையினருக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா இமிடியேட்டா நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சமிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு, அதாவது சிக்னல் காவல்துறையினுடைய ஆப் மூலமா காவல்துறையினருக்கு போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த நபரை அணுகி அவசர உதவி மையத்தினர் தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் உங்க செல்போன்ல ஜிபிஎஸ் அப்புறம் டேட்டா சேவை இது எல்லாமே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற இடங்களோ அல்லது சுற்றுச்சூழல் நிலவரம் தொடர்பான ஒரு 15 வினாடிகள் தொடர்பான ஒரு வீடியோவை நீங்க இந்த ஆப்ல பதிவு செய்றீங்க, ஆப்ல இருக்கக்கூடிய கேமரா மூலமா நீங்க பதிவு செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எங்க இருக்கீங்க, அந்த லொகேஷன் என்ன, இது எல்லாமே கூட இந்த ஆப் மூலமா காவல்துறையினருக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். அங்கேயும் இமிடியேட்டா காவல்துறையினர் உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு வடிவமைப்போ இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.